ஓம் ஸ்ரீ குருவே சரணம். நாளை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை, அருமையான நல்ல நாள். நாளைக்கு உங்களது இல்லத்தில் தலைவாசலை நன்றாக, அதாவது பன்னீர் கலந்த நீரினால் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை தோரணங்கள் கட்டுங்கள். அருகில் உள்ள இடத்திலே கோசாலைகளில் சென்று கோபூஜை செய்வதற்கும் பல பேர் ஒன்றாக சேருங்கள். இப்பொழுதெல்லாம் சில நகரங்களிலே வெளியில் கேட்பாரட்டு தெரிகின்ற பசுக்களுக்கு நிறைய காய்கறி உணவுகளை வாங்குங்கள். அந்த பசுக்கள் சாதுவாக இருக்கும் பட்சத்தில் சிறு உதவிகளுடன் சேர்ந்து அந்த பசுக்களை பிடித்து கொண்டு சிறிய எளிமையான முறையிலே கோபூஜை செய்தால் வீட்டில் அஷ்ட தரித்திரம் நீங்கும். எந்த ஒரு பசுவாக இருந்தாலும் அதில் 33 தேவர்கள் இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு கோபூஜை செய்தால் இந்த பூமியில் உள்ள ஆலயத்தை அத்தனை ஆலயத்திலும் நீங்கள் பூஜை செய்து தானம் தர்மம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இது பிரத்யட்சமாக நிதர்சனமாக நேரடியாக நாம் கொடுக்கின்ற அந்த பலவிதமான பச்சை காய்கறிகள், நல்ல மலை வாழைப்பழம் கொடுங்கள். ஏதோ 2 வீணா போன எந்த ஒரு கெட்டுப்போன பொருள்களையும் பசுவிற்கு கொடுக்காதீர்கள். நல்ல சுத்தமான அருகம்புல்லை கொடுங்கள். நிறைய வயிறு நிறைய தீனி, தவிடு, புண்ணாக்கைகளை சேர்த்து சிறிதளவு உப்பு கலந்து வைத்து கோ சுக்தம் ஓதுவதும் சீல் சுக்தம் ஓதுவதும் லக்ஷ்மி காயத்ரி, லக்ஷ்மி அஷ்டோத்திரம், சகசரநாமம் ஓதுவதும் அளவற்ற பலன்களை தருகின்ற நாள். ஏனென்றால் இந்த ஆமணி மாதம் வர இருக்கின்றது. ஆமணியில் நடக்க இருக்கின்ற எத்தனையோ சுப நிகழ்ச்சிகள் அருகிலே, பக்கத்திலே, அடுத்த சந்திலே, வீட்டிலே, உங்களது வீட்டுக்கு பக்கத்திலே வரன்கள் அமையும் வாய்ப்புகள் கிட்டும். வெளியூர் வெளி தேசமெல்லாம் பார்த்து நமக்கு சலித்து இருக்கும். கவலைப்படாதீர்கள். மங்களாம்பிகை மாங்கல்யேஸ்வரர், அதாவது உத்தர நட்சத்திர தலத்தில் வழிபடுவதும், திருமங்கல்ய தோஷம் இருந்தால் இந்த வெள்ளிக்கிழமையிலே அம்பாளுக்கு நிறைய கண்ணாடி வளைகளை வெது வெது என்ற வெந்நீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு அதை அந்த கண்ணாடி வளைகளை நனைத்து வாழை நார்களில் பத்திரமாக கோத்து கட்டி அம்பாளுக்கு அதை சாத்தி அதை தானம் கொடுப்பதும் வளைகாப்பு ஆக வேண்டியவர்களுக்கும் நல்ல விசேஷமான பலன்களை தருகின்ற ஆடி வெள்ளிக்கிழமை. கோவிலிலும் தகுந்த அனுமதி பெற்று பொங்கல் வைத்து தானம் கொடுப்பதும், குலதெய்வத்தில் அப்படி செய்வதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும். எல்லா அம்பாளும் சக்தி வாய்ந்தவளே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நமது வாத்தியார் அங்காளியை பிடித்தார், காஞ்சி மகா பெரியவர் காமாட்சி அம்மனை பிடித்தார். இப்படி சாக்த உபாசனையில் சிறந்த மகான்களையும் அடிக்கடி தரிசனம் செய்யுங்கள். நமது பயணங்களை வெகு வேகமாக செல்கின்றோம், ஆனால் ஆன்மீகத்தை வெகு அதாவது நிதானமாக ஸ்லோவாக செய்கின்றோம். மாற்றி அமைத்து விடுங்கள். காலங்கள் வேகமாக மாற இருக்கின்றது. எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துடைய அருளால் அருணாச்சலா.